கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1948களில் வெளிவந்த ராஜா மணி அல்லது ஓர் அபூர்வ மர்மம் என்ற துப்பறியும் நாவலை காண உள்ளோம். இதன் ஆசிரியரான ஆரணி குப்புசாமி முதலியார் ஏறத்தாழ 75 நாவல்களை எழுதியுள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை துப்பறியும் நாவல்களே. அக்காலத்தில் நடுத்தர மக்களிடையே புத்தகம் படிக்கும் பழக்கம் பரவுவதற்கு இவரது எழுத்துக்கள் முக்கிய காரணமாக அமைந்தன. இவரது நாவல்களும் பெரும்பாலும் ஆங்கில நாவல்களை தழுவியே எழுதப்பட்டவை. அதிகாரம் 6. நான் அந்த பெண்ணிடம், நீ என் விஷயத்தில் மிக்க அன்பு காட்டுகிறாய், எனக்காக நீ இத்தகைய கஷ்டங்களுக்கும் ஆபத்துக்கும் உட்படுவானேன் என்றேன். அவள் ஒரு பதிலும் கூறாமல் என் கரத்தை கெட்டியாக பற்றியதையும் விடாமல் துரிதமாக நடந்தாள். சற்று தூரம் சென்ற பொழுது காற்றுக்கும் மழைக்கும் எதிர்வாட்டில் செல்வதால் எனக்கு மூச்சு வாங்கிவிட்டது. லீலாள் திடீரென்று நின்று, நாம் பயங்கரமான ஆழ்ந்த பாதாளத்தின் ஓரத்தில் நிற்கிறோம் என்பது உமக்கு தெரியுமா? இங்கிருந்து அது 1/4 மைல் தூரம் வரையில் செல்கிறது. இத்தகைய இருட்டான இரவில் ஒருவன் குதிரை ஏறி இவ்வழியாக வருவானாயின் அவனும் குதிரையும் பாதாளத்தில் வீழ்வது சாதாரணம் என்றாள். அதை கேட்டதும் நான் ஏதோ ஒரு பெரிய பயங்கரமான ஆபத்திலிருந்து தப்பித்து கொண்டது போல என் மனதில் புலப்பட்டு என் தேகம் நடுங்கியது. அவள் கூறியதில் ஏதோ கருத்து இருப்பதாக தோன்றியது. நான் அப்படியாயின் இது மிக்க அபாயகரமான பாதை என்றேன். ஆம், இது மிக்க அபாயகரமான பாதைதான் என அவள் கூறினாள். நாங்கள் எவ்வளவு தூரம் சேரும் புல்லும் நிறைந்த அப்பாதை வழியாக சென்றோமோ எனக்கு புலப்படவில்லை. நெடுந்தூரம் சென்றது போல தோன்றியது. கடைசியில் இதோ வந்துவிட்டோம் என்று கூறிக்கொண்டே நின்றாள். நான் நிமிர்ந்து பார்த்த பொழுது நாங்கள் தீபமில்லாத ஒரு குடிசை வீட்டின் முன் நிற்கிறோம் என்று தெரிந்தது. இருவரும் 2 நிமிடம் வெளித்தார்வழத்தில் நின்ற பின் லீலாள் தடால் என்று கதவை தட்டிவிட்டு, இங்கு நமக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்றாள். அவள் கூறியது உண்மையே. 2 நிமிடங்களில் வயது முதிர்ந்த ஒரு ஆள் தீபத்தோடு வந்து கதவை திறந்தான். சற்று நேரத்திற்குள் நாங்கள் அங்கிருந்த புருடன் மனைவியோடு நன்றாக எரியும் நெகிழித்தீயின் அருகில் உட்கார்ந்தோம். ஆபத்து நீங்கி சேமமான இடத்திற்கு வந்து சேர்ந்தோம் என்று தெரிந்ததும் அந்த தீர மணப்பெண் எனக்காக செய்த காரியங்கள் எல்லாம் என் மனதில் தோன்றின. நான் அவளை ஏற இறங்க நோக்கினேன். அப்போதுதான் அவள் உருவத்தை நன்றாக கவனித்தேன். அவளது வயது 16க்கு மேல் ஆகவில்லை எனினும் அவள் முகவிலாசமும் தேஜஸும் மிக்க வியப்பளித்தன. அவள் கூந்தலுள்ள ஈரத்தை உலர்த்தி கொண்டிருந்தவள் நிமிர்ந்து என் முகத்தை நோக்கிய பொழுது நான் தலையை குனிந்து வந்தனம் அளித்த பிறகு என் நன்றியை வாக்கால் வெளியிட முயன்ற பொழுது அவள் சற்றென்று நிமிர்ந்து, நான் உமக்கு ஒன்றும் செய்துவிடவில்லை, நான் என் கடமையே செய்தேன், அதில் ஜெயமடைந்தேன் என்பதற்காக சந்தோஷப்படுகிறேன் என்று கூறிவிட்டு பிறகு மெதுவாக, ஐயா, தாங்கள் என் நடத்தைக்காக நன்றி பாராட்டுவதாக இருந்தால் ஹோட்டலில் இப்பொழுது நடந்த சங்கதிகளை ஒருவரிடமும் வெளியிடாத ரகசியமாக கருத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றாள். உடனே அங்கிருந்த பொழுது என் மனதிற்பட்ட ஒருவித சந்தேகம் கவனத்திற்கு வந்தது. நான் உடனே என் ஜேபியில் கையிட்டு பார்த்தேன். என்னிடமிருந்த நோட்டுகள் உண்டிகள் அடங்கிய கட்டு அடியோடு போய்விட்டது. நான் ஜேபியில் கையிட்டு பார்த்ததை அவள் பார்த்து கொண்டிருந்ததும் சற்றும் தடுமாற்றமுறவில்லை. நான் கோரியபடி செய்வதாயின் என் மனக்கலக்கம் நீங்கும் என்றாள். நான் என் கையை சேபியிலிருந்து எடுத்து வெறுங்கையை தடவி ஒன்றும் சொல்லாமலே பேசாமல் இருந்தேன். அப்பெண், நீர் ஏதேனும் இழந்து விட்டீரோ? உட்சட்டை சேபியில் நன்றாக பாரும் என்றாள். நான் அவ்வாறே பார்த்த பொழுது திருப்தியோடு கரத்தை வெளியில் எடுத்தேன். ஏனெனில் நோட்டுக்கள் உண்டிகள் யாவும் அதில் இருந்தன. நீ கோரியபடி நடப்பதாக நான் வாக்குத்தத்தம் செய்கிறேன் என்றான். லீலாள், ஆயினும் ஒரு உண்டி காணாமல் இருக்கும். அது எவ்வளவு தொகை என்பது உனக்கு தெரியாது. ஆனால் ஏதேனும் ஒன்றை இழக்க வேண்டியிருந்தது, அப்பொழுது அவசியமாக இருந்தது என்றாள். நான் உன் புத்தி சாமர்த்தியத்திற்கு மெச்சிக்கொள்வதோடு உன் தீரமான நடத்தைக்காக நான் உன்னை அதிகமாக புகழ்கிறேன். நீ மிக்க பெருந்தன்மையுடைய மாது என்றேன். நான் கூறிய நன்றியான வார்த்தைகள் அவளுக்கு வருத்தம் உண்டாக்கின போல புலப்பட்டது. ஏனெனில் அவள் உடனே என்னை நோக்கி, அவர்கள் இத்தகைய காரியத்தை செய்ய முயன்றது இதுதான் முதல் தடவை. முன் 2 முறைகளில் பிரயாணிகளின் பொருட்களை அபகரிக்க மட்டுமே முயன்றார்கள். ஆனால் இதுகாரும் பிராணஹானி செய்ய எத்தனித்ததே இல்லை. இப்பொழுது அவர்கள் உம்மை கொலை செய்ய எண்ணிவிட்டார்கள். நீர் உமது படுக்கை அறையில் உம்மிடம் இருக்கும் பையை வெளியில் எடுத்து அதிலுள்ள நோட்டுகள் உண்டிகள் முதலியவற்றை எடுத்து பார்த்த பொழுது அவர்கள் கதவில் செய்து வைத்திருக்கும் ஒரு துவாரத்தின் மூலமாக நோக்கினார்கள். அவற்றை கண்டதும் அவர்கள் பணவெறி கொண்டார்கள். அவர்கள் உம்மிடமுள்ள பொருளை எடுத்துக்கொண்டு உம்மை கொன்று உம்மையும் உமது குதிரையையும் நான் காட்டிய பாதாளத்தில் தள்ளிவிட எண்ணினார்கள். நான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். ஆகையால் அவர்கள் உமது குதிரைக்கு சேணம் கட்டும் பொழுது நான் உமது அறைக்கு வந்து உம்மிடம் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டேன். ஏனெனில் அதை உம்மிடம் இருக்கும் மட்டும் உமக்கு ஆபத்தே. நான் உமக்கு தெரியாமல் அதை எடுத்துக்கொண்டேன். அவர்கள் குற்றத்தை வெளியிடாமல் மறைக்க முயன்றேன். அவர்கள் என் தந்தையும் தமையனும் என்று தாங்கள் அறிய வேண்டும் என்றால் நான் அவர்களை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று கூறினேன். அவள் புன்னகையோடு என்னை நோக்கினாள். ஆனால் அவள் பார்வையால்
அவள் விஷயத்தில் நாம் இரக்கம் கொள்ள வேண்டும் என்று எனக்கு புலப்பட்டது. அதன் மேல் நான் உன்னுடைய நிலைமை மிக்க கஷ்டமானது போல காண்கிறது. உன் வாழ்நாள் மிக்க தொந்தரவு உடையதாக இருக்க வேண்டும் என்றேன். அவள் ஒருவித பிரகாசம் பொருந்திய பார்வையாக என்னை நோக்கி, நான் கஷ்டப்படவே பெண்ணாக பிறந்தவள் என்றாள். சில சம்பவங்கள் இயற்கையாக ஏற்பட்ட பாசபந்தத்தை கூட அடியோடு முறித்துவிடத்தக்கவைகளாக இருக்கின்றன. என்னை மிக்க அவமானமும் பாவமுமான வழியில் இழுத்து கொண்டு செல்லும் விஷயத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்ற விதி இல்லை. இப்பொழுது நாம் இருவரும் விட்டு வந்த அந்த இடத்திற்கு நான் மறுபடியும் ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்று மிக்க நிதானமாகவே ஒரு சாதாரணமான விஷயத்தை பற்றி கூறுகிறவள் போல கூறினாள். நான், அந்தோ, அப்படி நீ கருதுவதாயி நீ எங்கு செல்வாய், என்ன செய்வாய் என்று வினவினேன். அவள் மௌனமாக இருக்கவே நான் பின்னும் கூற முயன்று, நீ வாலிப வயதுடையவள் என்றாள். அவள் உடனே, அதோடு நல்ல தேக பலமும் தைரியமும் உடையவள், தாங்கள் எனக்காக அஞ்ச வேண்டாம் என கூறினாள். மறுநாட்காலை அவள் சமையல் அறையில் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்டேன். அப்புத்தகம் அவள் நிலைமைக்கு மேலானதாக இருந்ததோடு அவள் வயதிற்கு மிஞ்சியதாக இருந்தது. அதை கண்டதும் அவளுக்கு கல்வியில் மிக்க ஆவல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றவே, உனக்கு இன்னும் கல்வி கற்க பிரியமோ என வினவினேன். உடனே அவள் முகத்தில் உண்டான பிரகாசம் பொருந்திய பார்வையே வார்த்தைகளை விட தெளிவான விடையாக இருந்தது. ஆஹா, அவள் நமக்காக எடுத்துக்கொண்ட கஷ்டங்களுக்கும் துணிந்து நுழைந்த ஆபத்துக்களுக்கும் நாம் ஒருவாரேனும் நமது நன்றியை வெளியிட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று என் மனதில் பட்டது. அதனால் எனக்குண்டான சந்தோஷத்தை நான் இத்தகையது என்பது கூறுவது அனாவசியம். நான் மிக்க கஷ்டத்தின் மேல் என் உதவியால் கல்வி கற்குமாறு அவள் சம்மதிக்கும்படி செய்தேன். அதை விவரமாக கூறுவது அவசியமல்லவென்று கருதுகிறேன். இதனால் அவள் தன் பிராணனுக்கே துணிந்து என் பிராணனை காப்பாற்றிய உதவிக்கு சற்றேனும் நாம் ஈடு செய்ததாக ஆகும் என்று என் மனம் கொஞ்சம் சந்தோஷமடைந்தது. அத்தகைய கல்வி தனக்கு பிற்காலத்தில் உலக வாழ்க்கைக்கு பேருதவியாக இருக்கும் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அதோடு அவள் அவ்வாறு கல்வி கற்பதற்கு நான் உதவி செய்வதாயின் எனக்கு எத்தகைய சிரமமும் பணம் செலவு இருக்கும் என்பதையும் அவள் உணர்ந்தே இருந்தாள் என்று நான் அறிந்து கொண்டேன். அவள் யாவும் உணர்ந்திருப்பதால் அவளை அந்த ஏற்பாட்டிற்கு ஒப்பும்படி செய்ய நான் மிக்க பிரயாசப்பட வேண்டியதாகவே இருந்தது. ஆயினும் கடைசியில் அவள் தேரூரிலுள்ள ஒரு பாடசாலையில் போய் வாசிப்பதென்றும் அங்கு போய் சேர வேண்டிய காலம் வரையில் மேல்வனம் என்ற இடத்தில் ஒரு தொழில் செய்து தன் உடைகளுக்கு வேண்டிய பொருளை சம்பாதித்துக் கொள்வதென்று முடிவு செய்து கொண்டோம். அப்பாடசாலையின் பிரதம உபாத்தியாயினி எனக்கு மிகவும் வேண்டியவள். இந்த ஏற்பாடு முடிந்த பின்பு நான் அவளை அந்த குடிசை வீட்டிலிருந்து வயோதிக தம்பதிகளிடம் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். அப்பாடசாலையில் கல்வியோடு போசனமும் அளிப்பார்கள். அப்பெண்ணுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினேன். அப்பாடசாலையில் அவள் 3 வருடம் வாசிக்கும்படியாக ஏற்பாடு செய்ததோடு அப்பாடசாலையின் காரியஸ்தியாகிய பிரதம உபாத்தியாயினி மூலமாக அவளுக்கு வேண்டியாவும் உபகரிக்க ஏற்பாடு செய்தேன். அவ்வுபாத்தியாயினி அவள் மேல் மிக்க அன்புடையவளாக இருந்தாள். எனக்கு அவை யாவும் சுலபமாகவே இருந்தது. அப்போதைக்கப்போது ஒரு உண்டி எழுதி அனுப்பிவிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், எல்லா வேலையும் நடந்தேறிவிடும். இதை ஏன் கூறுகிறேன் என்றால், அதற்காக நான் கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தாலும் என் காலத்தில் கொஞ்சமேனும் செலவழிக்க வேண்டியிருந்தாலும் நான் அதில் பிரவேசித்திருக்க முடியாது. ஏனெனில் நான் நகருக்கு திரும்பி வந்ததும் என் சுற்றத்தாளாகிய பங்கஜத்தனிடம் நட்பு அதிக நெருக்கமாகிவிட்டது. அவள் சம்பந்தமில்லாத வேறெந்த வேலையிலும் நான் பிரவேசித்திருக்க மாட்டேன். அந்த சமயம் வேறெதிலும் என் மனம் செல்லவில்லை. இவ்வாறு 2 வருடங்கள் கழிந்தன. பங்கஜத்தனிடம் நான் அடிமையாகிவிட்டேன். ஆயினும் மனம் புரிந்து கொள்வதாக எங்களுக்குள் ஒப்பந்தம் ஒன்றும் ஏற்படவில்லை. என் தந்தையின் உறுதியான ஆட்சேபனையே அதற்கு போதுமான தடையாக இருந்தது. என் தந்தை மரண தருவாயில் என்னிடம் பின்வருமாறு கூறினார். நீ எனக்குள்ள ஒரே புத்திரன். நீ என் மனதிற்கு முற்றும் விரோதமும் சற்றும் ஒவ்வாததுமான ஒரு காரியத்தை செய்ய எண்ணம் கொண்டிருக்கிறாய். சிறிய அல்லது பெரிய தந்தையின் மகளை கல்யாணம் செய்வது கடவுளுக்கு பிரியமில்லாததும் மனதிற்கு ஒவ்வாததுமான காரியம். நீ பிடிவாதமாக அவ்வாறே செய்வதாக இருந்தால் என் ஆஸ்தி முழுமையும் வேறு யாருக்கேனும் வைத்து விடுவேன் என்று கூறினார். நான் இறக்கும் முன்பே நீ மரியாதையான ஒரு பெண்ணை அவசியம் மனம் புரிந்து கொள்ள வேண்டும். அவள் நல்லவளாகவும் கற்புடையவளாகவும் நம் சுற்றத்தை சேராதவளாகவும் மட்டும் இருந்தால் நான் உங்கள் இருவருக்கும் பூரண ஆசீர்வாதம் அளிப்பேன் என்று கூறினார். இந்த எண்ணம் அவர் மனதை உறுதியாக பற்றி கொண்டது. அதை அவர் விடும்படி செய்வதெனில் சாத்தியமல்ல என்று எனக்கு புலப்பட்டது. நான் கூறிய ஆட்சேபனைகளுக்கெல்லாம் அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே விடையாக கூறினார். அதாவது, நீ யாரை மனம் புரிய வேண்டும் என்பதை பற்றி நான் ஒருவரையும் குறிக்கவில்லை. இன்ன குடும்பத்தை சேர்ந்தவளாக இருக்க வேண்டும், இன்ன தேசத்தவளாக இருக்க வேண்டும் என்பன போன்ற நிபந்தனை ஒன்றுமே கூறவில்லை. உனக்கு 1 மாத தவணை அளிக்கிறேன். அந்த 1 மாதம் முடிவதற்குள் நீ மனம் புரிய விரும்பும் மணமகளை என் எதிரில் அழைத்து வந்து நிறுத்தாவிடில் மரணத் தருவாயில் இருக்கும் என் விருப்பத்தை பூர்த்தி செய்யத்தக்க ஒருவனுக்கு என் ஆஸ்தியை அளித்து விட்டேன். இவ்வளவே முடிவான வார்த்தை என கூறினார். பங்கஜமோ மிக்க பெருமையுடையவள். அவள் என் மேல் விசுவாசம் வைத்தது போல என் செல்வத்தின் மேலும் அந்தஸ்தின் மேலும் கூட ஆசை வைத்திருந்தாள். அவளிடம் நான் இதை பற்றி கூறிய பொழுது அவள், நீ உன் ஆஸ்தியை இழக்காததற்காக வேறொரு மாதை மனம் புரிவதாயின் அப்படியே செய்து கொள். ஆனால் என் சிநேகிதிகளில் எவளையும் மனம் புரியலாகாது.
என் சம அந்தஸ்துள்ள சிநேகிதிகள் எனக்கு போட்டிக்கார ஏற்படலாகாது. நீ மனம் புரிந்து கொள்பவள் சாதாரணமானவளும் என்னிலும் தாழ்ந்த நிலைமையில் உள்ளவளுமாக இருக்க வேண்டும். ஆயினும் குடும்ப பெயரை கெடுத்துவிடாதே என்றாள். இதற்கிடையில் நாட்கள் கழிந்து கொண்டே சென்றன. நான் அந்த விவகாரத்தை சற்று மறக்கலாம் என்றாலும் நான் தினம் வீடு வரும்பொழுது என் தந்தை என் முகத்தை பார்க்கும் கூர்மையான பார்வை எனக்கு அதன் நினைப்பை ஊட்டிவிடுகிறது. என் நிலைமை நேராக தலையில் இறங்கி நசுக்கிவிடப் போகும் ஒரு பெரிய எந்திரத்தின் கீழ் நின்று கொண்டு தப்ப வழியில்லாமல் தவிக்கும் ஒருவன் நிலைமை போலவே இருந்தது. இவ்வாறு இருக்கையில் இந்த விவகார சம்பந்தமாக லீலாவின் நினைவு எனக்கு முதல் எப்போது உதித்தது என்பது தெரியவில்லை. முதலில் நான் அந்த உத்தேசத்தை வெறுப்போடு நிராகரித்து விட்டேன். ஆயினும் அவள் நினைவும் அவளை மனம் புரிவதற்கு அனுகூலமான பல காரணங்களும் அடிக்கடி என் மனதில் உதித்து கொண்டே இருந்தன. கடைசியில் அதையே அந்த ஆபத்தில் இருந்து தப்ப புகலிடமாக கருத வேண்டியதாக இருந்தது. அவள் ஒருவிதமான மாதே ஆயினும் அவள்தான் நான் மனம் புரிய வேண்டியவள் என்று எனக்கு புலப்பட்டது. அவளுக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டியவனாக இருக்கிறேன். அவள் சுபாவப்படி ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாள். அவள் மனதிற்கு விருப்பமில்லாதவளும் அல்ல, மனப்பில்லாதவளும் அல்ல. உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பெண்களிடமுள்ள ஒருவித பெருமையும் அகங்காரம் பொருந்திய பாவனைகள் அவளிடம் இல்லை. அகங்காரம் பொருந்திய பாவனைகளுடைய பங்கஜத்தை எனும் அவள் போன்ற அவள் சிநேகிதிகளில் ஒருத்தியை எனும் மனைவியாக கொள்வதை விட அழகுடையவளும் நம்மிடம் வணக்கமுடையவளுமான அவளையே மனம் புரிவதே உசிதம் என்று எனக்கு புலப்பட்டது. என் மனதில் இத்தகைய ஒரு விதமான தீர்மானம் ஏற்பட்டதும் லீலாவை போய் காண்பதென்பது தீர்மானித்துக் கொண்டேன். அன்று அந்த சிறு குடிசை வீட்டில் அவளை விட்டு பிரிந்தது முதல் இதுகாரும் நான் அவளை சந்தித்ததே இல்லை. ஆனால் அவளை நேரில் கண்டபொழுது நான் திடுக்கிட்டு விட்டேன். அவள் மிக்க நன்றி அறிதலோடு என்னை வணக்கமாக வரவேற்பாள் என்று நான் எதிர்பார்த்தேன். என் மனதில் கோபம் ஜனித்தது. அரை நிமிடம் அவளை உற்று நோக்கினேன். நாம் மோசம் போய்விட்டோம், ஏமாற்றப்பட்டோம் என்று கருதினேன். ஆனால் அந்த சமயம் அவள் முகத்தில் ஒரு விதமான புன்னகை தோன்றியது. அது என்னை வேண்டிக் கொள்வது போல இருந்தது. அவள் என் மனக்குழப்பத்தை உணர்ந்து கொண்டாள் என்று எனக்கு புலப்பட்டது. அவளுடைய நகை என் மனதிற்கு இனிமை அளித்ததோடு என்னை வேண்டிக் கொள்வது போல இருந்தது. அந்த நகைப்பு என் மனதை ஒரு தீர்மானத்திற்கு கொண்டு வந்து விட்டது. 10 தினங்களுக்குள் அம்மாது என்னை மனம் புரியும்படி நான் எப்படி செய்தனோ அது எனக்கு தெரியவே தெரியாது. நான் அவளுக்கு செல்வம் அளிப்பதாகவோ உயர்ந்த அந்தஸ்தில் அவளை அமர்த்துவதாகவோ கூறவே இல்லை. அவ்வாறு நான் கூறத்தக்கவனே. கூற வேண்டிய சந்தர்ப்பமும் இருந்தது. ஆனால் ஏதோ என் மனதில் இருந்து கொண்டு அப்படி கூற ஒட்டாதபடி தடுத்துவிட்டது. பணம் அல்லது உயர்ந்த அந்தஸ்தின் ஆசையை காட்டி அவளை மனைவியாக விலைக்கு வாங்கலாகாது என்று எனக்குள் உண்டான ஒரு அபூர்வ உணர்ச்சியால் தீர்மானித்துக் கொண்டேன். என் தந்தையின் ஆசை பற்றியாவது, நான் சில நிபந்தனைகளின்படி நடக்காவிடில் அதை இழந்து விடுவேன் என்பதை பற்றியாவது நான் அவளிடம் கூறவே இல்லை. ஆயினும் அவள் என்னை மனம் புரிய சம்மதிக்க செய்துவிட்டேன். கடைசியில் நாங்கள் ரகசியமாக தேரூரில் மனம் புரிந்து கொண்டோம். எங்கள் கல்யாணம் மிக்க அடக்கமாகவே நடைபெற்றது. அந்த சங்கதி எப்படி வெளிவராமல் இருந்துவிட்டதோ எனக்கு சற்றும் புலப்படவே இல்லை. அந்த சமயம் அதை மறைப்பதற்காக நான் உண்மையில் விசேஷ சிரத்தை ஒன்றுமே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த விவகாரம் முடிந்த பின் என் மனதிற்கு பாஷாணம் போல தோன்றிய வெறுப்பாகிய அவ்விஷயம் வெளிவராதபடி அதை அடக்கிவிட என்னால் கூடிய முயற்சி செய்தேன் என்பதும் உண்மைதான். கல்யாண சடங்கு முடிந்ததும் முதலில் நான் செய்த முயற்சி அவளை இந்திரபுரியில் இதே வீட்டிற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான். என் தந்தையின் முன் நாம் இருவரும் சென்று அவர் ஆசையை பெற வேண்டும் என்று தெளிவாக கூறிவிட்டேன். அவள் ஒருவிதமான புன்னகையோடு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் மனம் புரிந்த பின் நான் என் மனைவியை அழைத்துக் கொண்டு என் தந்தையிடம் செல்லும் பொழுது என் மனதில் இருந்த வேதனை கடவுள் ஒருவரே அறிவார். என் மனதில் இருந்த வியாகுலத்தால் நான் மனம் புரிந்து என் மனைவியை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று என் தந்தைக்கு முன்னாடியே அறிவிக்க என் மனம் உடன்படவில்லை. நாங்கள் இருவரும் யாரோ புது மனிதர்கள், எங்கோ இருந்து வந்தவர்கள் போல என் தந்தை இருக்கும் அறைக்குள் நுழைந்து அவர் எதிரில் நின்றேன். அங்கு சென்று நின்றதும் நான் முதலில் கூறிய வார்த்தைகள், ஐயா, இதோ உன் மருமகள் என்பதே. ஐயோ கடவுளே! அம்மொழிகளை கேட்டதும் அவர் புத்துயிர் பெற்றவர் போல எத்தகைய சந்தோஷத்தோடும் ஆவலோடும் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தார் என்பதையும், நாணத்தோடு கலவரமடைந்து நிற்கும் லீலாவின் முகத்தை எத்தகைய ஆவலோடும் உன்னிப்போடும் உற்று நோக்கினார் என்பதும் என்னால் கூற முடியாது. அது மட்டுமல்ல, அவர் எத்தகைய அன்பார்ந்த ஆவலோடு தமது இரு கரங்களையும் அவளை நோக்கி விரித்து என் அருகில் வா என்பது போல நோக்கியதையும், அதை உணர்ந்த லீலால் என் பக்கத்தில் இருந்தவர்கள் பாய்ந்து சென்றதையும், அவள் என் தந்தையின் மார்பில் அணைத்துக் கொள்ளப்பட்டதையும் என் ஆயுள் உள்ளளவும் என்னால் விவரித்து இப்படி என்று கூற முடியாது. என் தந்தை ஒருபோதும் என்னை இம்மாதிரி ஆலிங்கானம் செய்து கொண்டதில்லை. நான் சிறு வயதாக இருந்தபோது கூட அவர் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டது எனக்கு நினைவில்லை. ஏனெனில் என் தந்தை ஆசையை வெளியில் காட்டுகிறவரே அல்ல. வெளிக்கு அச்சத்தோடு நாம் நடக்கும்படி நடந்து கொள்வதே அவர் சுபாவம். அவளை நீ என் மகள் என்று மட்டுமே கூறினார். சற்று நேரம் கழித்து அவள் தந்தையின் அன்பு எனக்கு தெரியாது என்றாள். அயன்மீர்
நான் எல்லா உண்மையுமே கூற விரும்புகிறேன். அக்காட்சியை கண்ட பொழுது என் மனம் கடினமும் வெறுப்புமே அடைந்தது. என் தந்தை அவளை பற்றி கேள்விகள் பல கேட்டிருந்தால் நான் அந்த மனைவியிடம் நிலையான அன்பு வைத்திருப்பேனோ ஏனோ. என் தந்தையிடம் நன்றியும் பாராட்டியிருந்திருப்பேன். என் தந்தை இதுகாரம் ஒரு வேளையிலேனும் பங்கஜத்தை அன்போடு நோக்கியதை நான் கண்டதே இல்லை. ஆதலால் இந்த மனைவியின் மேல் பூரண அன்பு வைக்கவாவது, பகிரங்கமாக அவளை புகழ்ந்து பேசவாவது, அத்தகைய மனைவி கிடைத்தாள் என்று சந்தோஷம் காட்டவாவது என் மனம் ஒப்பவில்லை. இது இயற்கைக்கு நேர்மாறான சுபாவம் போல உங்களுக்கு தோன்றும். நான் பங்கஜத்திடம் மனப்பூர்வமான அன்பு வைத்திருந்தாலும் என் தந்தை அதற்கு இடையூறு விளைவித்ததாலுமே என் மனம் அத்தகைய மாறுதல் அடைந்தது. நான் என் மனைவியை நோக்கி, நான் சற்று தனியே என் தந்தையிடம் பேச வேண்டுமாதலால் நீ வெளியில் சென்றிரு என்றேன். அவள் சென்றதும் நான் கதவை மூடிவிட்டேன். நான் என் தந்தையை நோக்கி, நீர் எனக்கு கட்டளையிட்டது போல உமக்கு ஒரு மருமகளை கொண்டு வந்து காட்டிவிட்டேன். நீர் வாக்களித்து விட்டபடி எனக்கு ஆசீர்வாதம் அளித்துவிடும். நான் போய்விடுகிறேன். ஏனெனில் எனக்கு அன்பில்லாத மனைவியோடு நான் வாழவே மாட்டேன் என்றேன். உடனே என் தந்தை பேச வாய் திறக்கும் முன் லீலாள் கதவை திறந்து கொண்டு எங்கள் முன் வந்து நின்றாள். ஐயோ கடவுளே! அந்த சமயம் அவள் முகத்தில் உண்டான விகாரமான மாறுதலை இப்பொழுது நினைத்தாலும் பயமாகத்தான் இருக்கிறது. அவளுக்கு நான் அத்தகைய மனவேதனை உண்டாக்கியதை விட அச்சமயம் என் அருகில் மேசையில் இருந்த கைத்துப்பாக்கி எடுத்து சட்டென்று அவளை சுட்டுவிடாமல் போனோமே என்று இப்பொழுது கருதுகிறேன். ஆனால் அச்சமயமோ எதுவுமே பேசாமல் வாயடைத்து நின்றேன். அவள் நேராக என்னிடமும் என் தந்தையிடமும் நெருங்கி வந்து நின்று என் செவிகளில் வீழ்ந்த சொற்கள் உண்மைதானா? உன்னிலும் அந்தஸ்தில் நான் குறைந்தவள் என்று இப்போது எனக்கு தெரிகிறது. அப்படி இருந்தும் உன் தந்தையின் கட்டளைக்காகவா நீ என்னை மனம் புரிந்து கொண்டாய்? நீ என்னை காதலிக்கவில்லையா? ஒரு மாதை மனம் புரிவதற்கு முக்கியமாக அவளுக்கு எதை அளிக்க வேண்டுமோ அதை அளிக்காவிட்டால் அந்த மனம் கடவுளுக்கு ஒப்பாதோ, மனதிற்கும் ஒப்பாது. அத்தகைய அன்பை நீ எனக்கு அளிக்கவில்லையே. நான் இந்த வீட்டில் இருப்பதாயின் நீ இதை விட்டுவிட்டு போய்விட வேண்டிய அவசியம் என்ன என்று கூறினாள். அந்த சமயம் என் தந்தையின் முகத்தை நோக்கிய பொழுது அவர் தம்மால் கூடுமானால் பேச விரும்பியவர் போல தோன்றியது. நான் என் மனதை தைரியப்படுத்தி கொண்டு, நீ நான் கூறியவற்றை கேட்டுவிட்டதற்கு மிக்க விசனிக்கிறேன். உன் மனதிற்கு வருத்தம் உண்டாக்க வேண்டும் என்பது என் கருத்தல்ல. நான் அப்படி நினைக்கவும் இல்லை. என் மனோபிஷ்டத்தை அடியோடு தடுத்துவிட்டு என் தந்தை விஷயத்தில் எனக்கு எவ்வளவு வெறுப்பிருந்தாலும் உன் மனதிற்கு வியாகுலம் உண்டாக்க நான் நினைக்கவே மாட்டேன். நீ என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். உன் மனதிற்கு வருத்தம் உண்டாக்குவதாயின் இப்பொழுதே நான் வீட்டை விட்டு செல்லவில்லை என்று வாக்கு தத்தமளிக்கிறேன் என்றேன். நான் கூறிய அம்மொழிகளை கேட்டதும் அவள் முகத்தில் ஒரு விதமான வெறுப்பு தோன்றியது. நான் அவளை பற்றி கொண்ட அபிப்பிராயத்திற்கே அவள் வெறுப்பு காட்டினாள். அப்படியாயின் என் செவியில் வீழ்ந்த வார்த்தைகள் யாவும் உண்மையே என்றாள். நான் என்னையே சபித்துக்கொண்டு தலையசைத்தேன். அந்த சமயம் என் தந்தை, ஐயோ பூபாலா, நான் இந்த சமயத்தில் என் மருமகளை இழந்துவிடும்படி செய்யாதே என்றார். நான் படுக்கையிலிருந்து திடீரென்று வந்து அந்த சத்தத்தை கேட்டதும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்த பொழுது லீலா கதவை நோக்கி பாதி வழி செல்வதை கண்டேன். நான் அவளிடம் பாய்ந்து சென்று, நீ என்ன காரியம் செய்ய போகிறாய் என்றேன். அவள், நீ நில், புத்திரன் ஒருபோதும் தந்தையை கைவிடலாகாது. நம் இருவரில் ஒருவர் இன்று இவ்வீட்டை விட்டு செல்வதாக இருந்தால் அது நானாகவே இருக்கட்டும். நீ என்னை மனம் புரிந்து கொள்ள கேட்டபொழுது நான் உன்னை முதலில் என் தந்தையின் ஹோட்டலில் கண்டது முதல் உன்மேல் மனப்பூர்வமான காதல் கொண்டிருந்ததால் மிக்க சந்தோஷமடைந்து விட்டேன். அந்த அளவு கடந்த சந்தோஷத்தால் ஒரு பெண்ணை மனம் புரிய விரும்புகிறவன் அவசியம் கூற வேண்டிய முக்கியமான வார்த்தைகளான நான் உன்மேல் காதல் கொண்டிருக்கிறேன் என்றவற்றை நீ கூறாததை நான் கவனிக்கவில்லை. அந்த சமயம் என் மனதில் உண்டாகியிருந்த மகிழ்ச்சி உன் மனதில் உண்டாகவில்லை என்பதை உன் முகக்குறியில் கவனிக்கவும் தவறிவிட்டேன். நான் உன்னை மனப்பூர்வமாக நேசித்ததால் நான் உன்னை மனம் புரிந்து கண்டு உன் மனைவியாகப் போகிறேன் என்ற ஒன்றே என் மனதிற்கு போதுமானதாக இருந்தது. என் கணவனே, இப்பொழுதும் நான் உன்மேல் பூரணமான அன்பு கொண்டிருக்கிறேன். அதனால்தான் உன்னை விட்டு பிரிந்து போகிறேன். உனக்கு சந்தோஷத்தை அளிப்பதாயின் இன்னும் அதிகம் செய்வேன். நான் உன்னை கல்யாண ஒப்பந்தத்திலிருந்து விடுதலையே செய்ய வேண்டுமாயின் செய்து விடுவேன். ஆனால் உனக்கு பெயருக்கு மட்டும் ஒரு மனைவி வேண்டும் என்று தெரிகிறதாகையால் அத்தகைய மனைவியின் ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன். அது என் அந்தஸ்திற்கு மேற்பட்டதாயினும் அதற்கு ஒருபோதும் அவமானத்தை உண்டாக்கவே மாட்டேன். ஒரு காலத்தில் அக்காலம் வருவதாயின் உனக்கு நான் வேண்டியிருந்தால் என் உதவியும் பணிவிடையும் உனக்கு தேவை என்று புலப்பட்டால் அந்த சமயம் நான் உயிரோடு மட்டும் இருந்தால் இவ்வுலகத்தில் நான் உன்னிடம் வருவதை எக்காரணமும் தடையும் யாராலும் செய்ய முடியாது என்பது உண்மை. அக்காலம் வருமளவும் நீ என்னை எத்தகைய நிலைமையில் வைத்தாயோ அதே நிலைமையில் இருக்கிறேன். அதாவது நான் மனம் புரிந்து கொண்ட புருடனை என் புருடன் என்று பாத்தியம் கொண்டாடப்படாத நிலைமையில், ஆனால் அவன் பெயருக்கு அகௌரவம் உண்டாக்காத நிலைமையில் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு ஏதோ ஒரு வரமளிப்பவள் போல என்னை ஒருவித பார்வையால் நோக்கிவிட்டு என்னை பிரமித்து நின்று கொண்டே இருக்கையில்
தெருக்கதவை திறந்து கொண்டு மாயமாக மறைந்து விட்டாள். ஐயன்மீர் அந்த சமயம் நான் என் மன உணர்ச்சியை அடக்கிக் கொண்டிருக்க முடியாமல் கூச்சலிட்டுக் கொண்டே அவளை நோக்கி ஓடினேன் என்று தோன்றுகிறது. அதே சமயத்தில் அந்த அறையிலிருந்து இன்னொரு சத்தம் கிளம்பியது. அந்த சத்தம் என் தந்தையிடமிருந்து வந்தது என்று தோன்றியது. நான் திரும்பி போய் என் தந்தையின் படுக்கையை நோக்கிய பொழுது அவள் மூர்ச்சையாக விட்டிருந்தார். நான் அந்த நிலைமையில் அவரை எப்படி விட்டுவிட்டு அப்புறம் செல்வது? அந்த சமயங்களில் தங்கம்மாள் என் தந்தையின் அருகிலே இருந்தாள். நான் அவளை விழித்து லீலாளை செல்லவிட்டாமல் தடுக்கும்படி கூறினேன். அந்த சமயம் அவசரத்தில் என் மனைவியே என்று கூறியது போல நினைப்பிருக்கிறது. அவ்வாறு கூறிவிட்டு என் தந்தையிடம் ஓடினேன். நான் என் தந்தைக்கு வேண்டிய உபகாரங்களை செய்து அவருக்கு ஸ்மரணை உண்டாக்க சற்று நேரம் சென்றது. அவருக்கு ஸ்மரணை வந்ததும் அவர் முதலில் பேசிய வார்த்தைகள் என் மருமகள் எங்கே என்ற வார்த்தைகளே. அவற்றை கேட்டதும் நான் எழுந்து அவளை அழைத்து வர புறப்பட்டேன். அந்த சமயம் அவள் இங்கில்லை என்று ஒரு சத்தம் கிளம்பியது. நான் திரும்பி பார்த்த பொழுது தங்கம்மாள் தான் அவ்வாறு கூறியவள் என்று தெரிந்தது. அவள் மறுபடியும் என்னை நோக்கி, அந்த அம்மாள் போய்விட்டார்கள், அவர்களை நிறுத்த என்னால் முடியவில்லை என்றாள். நான் கடைசியாக அந்த தினம்தான் நான் மனம் புரிந்த கன்னிகையை நான் இரு கண்களால் கண்ட தினம். அவள் எங்கு சென்றாள், எந்த இடத்தில் அடைக்கலம் பெற்றாள் என்பவை யாவுமே எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த சமயம் என் தந்தையோ நடந்த சம்பவங்களால் மனமுடைந்து விட்டதால் வர வர சீக்கிரத்தில் மிக்க பலகீனமடைந்து மரணப்பாதையில் துரிதமாக செல்லும் நிலைமைக்கு வந்துவிட்டார். நான் மிக்க சிரத்தையோடு அவரை கவனிக்கத் தொடங்கினேன். அவரோ அடிக்கடி தன் மருமகள் வருகிறாளா என்று வாயிற்படியை நோக்கும் பார்வை என் மனதிற்கு நன்றாக புலப்பட்டதால் என் மனம் மிக்க வேதனையடைந்தது. அது மட்டுமல்ல, அவர் வாயிற்படியை நோக்கியதும் என் முகத்தை நோக்கும் பார்வை என் உள்மனத்தில் ராமபானம் பாய்ந்தது போல தோன்றியது. அப்பொழுதும் நான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தாய் சொல் துறந்தால் வாசகமில்லை என்று முன்னோர் கூறிய அரிய மொழிகளின் உண்மை எனக்கு விளங்கியது. நான் அதற்கு மாறாக நடந்து அனுபவிப்பனாதலால் ஐயன்மீர், நான் அனுபவத்தின்படி உண்மையை கூறிவிடுகிறேன். அதாவது, நமது பெற்றோர் தம் மக்கள் செய்யும் எத்தகைய குற்றங்களையும் சகித்து கொண்டு அவற்றை உடனுக்குடன் மறந்து தம் மக்களாகிய நமக்கு நன்மையே செய்ய முயல்வார்கள். அவ்வழியில் என்ன கஷ்டம் நேரிடனும் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. நாம் செய்யும் அகௌரவமும் மானக்கேடுமான எல்லா நடத்தைகளையும் அவர்கள் மறைத்துவிட்டு நமக்கு கௌரவம் உண்டாக்கவே முயல்கிறார்கள். அந்தோ சிறு வயதிலுள்ள உலக அனுபவம் அறியாத புத்தியால் அவர்கள் மனம் புண்படும்படி நாம் நடந்து கொண்டால் சத்தியமாக கூறுகிறேன், சீக்கிரத்திலேயே அதன் கொடிய பலனை அனுபவிப்போம். அவர்கள் தங்கள் கௌரவத்தையும் மானத்தையும் கருதி தங்கள் மனோவேதனையை வெளியிடாவிட்டாலும் நாம் சேமமாகவே இருக்க வேண்டுமென்று அவர்கள் சுபாவப்படி பிரார்த்திப்பதாலும் அவர்கள் மனம் நோக செய்த பலனை நாம் அனுபவித்தே தீருவோம். ஏனெனில் ஆண்டவனே அவ்வாறு செய்கிறான். அதற்கு திருட்டாந்தம் நானே. கடைசியில் என் தந்தை மரணம் அடைந்து விட்டார். அப்பொழுதுதான் நான் மனம் புரிந்து கைவிட்டுவிட்ட நிராபரதியாக அப்பெண்ணின் விஷயம் என் மனதை அதிகமாக வாதிக்கத் தொடங்கியது. என் மனதில் ஒரு மலை போன்ற துயரம் ஏறியது போல தோன்றியது. அது என் முன் நடவடிக்கைகளால் உண்டானதா, அல்லது கடவுள் முன்னிலையில் நான் மனம் புரிந்து மனைவியை மனமுடைய செய்யும்படி செய்துவிட்டோமோ என்ற துயரால் உண்டானதா என்று எனக்கு புலப்படவே இல்லை. இந்த சமயத்தில் பங்கஜம் பாஞ்சால நாட்டு மார்த்தாண்ட பிரபுவை மனம் புரிய ஒப்பந்தம் செய்து கொண்டாள் என்ற சங்கதி வந்தது. கடவுளே, எனக்கு மனவேதனை உண்டாக்க இருப்பது போதாதென்று இதுவும் வந்து சேர்ந்தது. அவள் திரண்ட செல்வத்தையும் நல்ல அந்தஸ்தையும் கைப்பற்றி அனுபவிப்பதற்கு என் செய்கையே இடையூறாக இருப்பினும் கேவலம் பொருளுக்கும் அந்தஸ்திற்கும் ஆசைப்பட்டுத்தான் உண்மையில் காதலிக்க வெறுக்கத்தக்க ஒரு வயோதிகனை மனம் புரிய சம்மதித்தாள் என்பது என் மனதிற்கு மிக்க வேதனை உண்டாக்கிவிட்டது. கடைசியில் சிந்தித்து பார்த்த பொழுது நான் என் தந்தையின் ஆஸ்திக்காகத்தானே இம்மாதிரி நான் காதலித்த பெண்ணை கைவிட்டு காதலிக்காத ஒரு கன்னிகையை என் மனசாட்சிக்கு விரோதமாக மனம் புரிந்து கொண்டேன். அப்படி இருக்க பங்கஜம் செல்வத்திற்கும் அந்தஸ்திற்கும் தான் உண்மையில் காதலிக்க முடியாத ஒரு கிழவனை மனம் புரிந்து கொள்வதற்கு நான் எவ்வாறு அவள் மேல் குற்றம் கூறுவது என்று என் புத்திக்கு புலப்பட்டது. அத்தகைய சிந்தனையில் இருக்கும் பொழுது லீலாவின் கவனம் எனக்கு வந்தது. அவள் என் தந்தையின் ஆலிங்கானத்திலிருந்து பிரிந்து நான் கூறியபடி வெளியில் சென்று நான் என் தந்தையிடம் கூறிய மொழிகளை கேட்டு உள்ளே வந்து உண்மை அறிந்து மனம் நொந்து கடைசியாக வெளியில் செல்லும் பொழுது அவள் முகம் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே என் எதிரில் அவள் நிற்பது போலவே தோன்றியது. அது மட்டுமல்ல, அவள் கடைசியாக கூறிய வார்த்தைகள், அதாவது, நான் உன்மேல் காதல் கொண்டேன், என் புருஷனே, நான் இன்னும் இப்பொழுதும் உம்மை நேசிக்கிறேன், எனக்கு உம்மேல் இருக்கும் அன்பால் தான் உம்மை விட்டு பிரிய போகிறேன். ஆனால் ஒரு காலம் வரின், அத்தகைய காலம் வந்தால் அப்பொழுது என்னுடைய உதவியும் பணிவிடையும் உமக்கு வேண்டும் என்று தோன்றினால், அந்த சமயம் நான் இறந்து போகாமல் மட்டும் இருந்தால் எப்படிப்பட்டவர்களாலும் நான் உம்மிடம் வந்து சேர்வதை தடுக்க முடியாது என்ற அவளுடைய பேச்சுக்கள் தான் என் நினைவில் வந்து கொண்டே இருந்தன. அப்பொழுது என் மனதில் இருந்த மற்ற எண்ணங்களும் உருவங்களும் யாவும் மாயமாக மறைந்து போக
லீலாவின் உருவமும் அவள் வார்த்தைகள் மட்டுமே என் மனதில் வேரூன்றி நிலைத்து வளரத் தொடங்கின. ஆனால் நடந்த விஷயங்களால் அதனால் என் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படவே இல்லை. வியாகுலமும் வேதனையும் அதிகமே ஆனது. வெளியில் தெரிந்தால் உலகில் வெட்கக்கேட்டை உண்டாக்கும் ஒரு விலங்கில் மாட்டிக்கொண்டிருக்கோமோ என்று மறந்துவிட முயல்வேன். அந்த சமயத்தில்தான் அவள் தந்தையும் தமையனும் எத்தகையவர்கள் என்பது எனக்கு தெரிந்தது. தண்டனை அடைந்த ஒரு கள்ளன் மகளை மனம் புரிந்து கொண்டோம் என்ற உண்மை தெரிந்தது. ஆயினும் அவளை மறக்க முடியவில்லை. கடைசியாக அவள் பார்த்த பார்வை என்னுடைய மனதில் சூடு இட்டது போல இருந்தது. கடைசியில் அவ்வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே அவள் உருவத்தை படத்தில் எழுதினேன். அதுதான் நீங்கள் பார்த்த உருவம். எனக்கு இயற்கையாகவே சித்திரம் தீட்டுவதில் சூட்சும புத்தியும் இச்சையும் உண்டு. நான் மனம் வைத்திருந்தால் அத்தொழிலில் பிரசித்தி பெற்றிருக்கலாம். சில நாட்களில் அப்படத்தை நான் எழுதி முடித்து விட்டேன். நான் மனம் புரியும் முன் கடைசியில் அவளை கண்டபொழுது அவள் உடுத்தியிருந்த மாதிரியே எழுதினேன். மனம் புரியும் பொழுது நான் அளித்த ரோஜா மலர் செண்டை அவள் கரத்தில் பிடித்திருந்தபடியே வரைந்தேன். அவள் உருவம் பார்வை முதற்கொண்டு சற்றும் குறைபாடின்றி அமைந்தது. அந்த உருவம் மறைவாக இருக்க வேண்டும் என்று கருதிய 2 வருடங்களாக அந்த அறையில் மாட்டப்பட்டிருந்த பங்கஜத்தின் உருவம் எழுதப்பட்ட கித்தானின் பின்பக்கம் அதை எழுதி சுவரை பார்ப்பது போல வைத்துவிட்டேன். இடையில் அவள் தந்தையும் தமையனுமாகிய கல்வர்களை பற்றி மட்டும் சமாசாரம் ஈட்டியதே என்று அவளை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. என் மனம் ஒருவித நிலையான துயரத்தில் ஆழ்ந்துவிட்டது. எந்த விஷயமும் அதை நீக்க முடியவில்லை. பங்கஜத்தினுடைய கணவன் இறந்தான் என்றும் அவள் இங்கு வந்திருக்கிறாள் என்றும் கூட கிடைத்த சமாசாரம் கூட எல்லளவேனும் என் மனநிலைமையை மாற்றக்கூடவில்லை. என் மனதில் ஒரு சந்தேகம் உதித்தது. அதாவது பங்கஜத்தின் மேல் எனக்கு இருந்த காதல் போய்விட்டதா அல்லது என் மனமே காதல் உணர்ச்சி எழுந்து விட்டதா என்று எனக்கு புலப்படவில்லை. அதன் உண்மையை அறிய வேண்டும் என்று நான் தீர்மானித்துக் கொண்டேன். பங்கஜம் எந்த இடத்தில் இருப்பாள் என்பது எனக்கு தெரியுமாகையால் அங்கு சென்று அவளை கண்டேன். அவள் பிரகாசம் பொருந்திய முகவிலாசமும் பெருமையும் மமதையும் ஜொலிக்கும் உயர்ந்த நெற்றியின் பளபளப்பும் என் மனதில் சற்றும் உறுத்தவில்லை. போய்விட்டது என்று நான் எண்ணிய காதல் உணர்ச்சி என் மனதில் இருக்கிறதென்றும் அதில் பூரணமாகவே இருக்கிறதென்றும், ஆனால் அது பற்றியிருக்குமால் நான் இழந்துவிட்ட என் மனைவியாக கன்னிகையே என்றும் எனக்கு நன்றாக வெளியாகிவிட்டது. எப்போது இந்த உண்மை நன்றாக புலப்பட்டு விட்டதோ அப்போதே என்னுடைய மனசோர்வு நீங்கிவிட்டது. அது இருந்த இடத்தில் ஆவலும் உற்சாகமும் கிளம்பின. எந்த விதத்திலேனும் என் மனைவியை தேடி பிடித்து அழைத்து கொண்டு வந்து விடுவதே சரி என்று தீர்மானித்துக் கொண்டேன். அவள் தன் தந்தையோடும் தமையனோடும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவளை அழைத்து வந்து விடுவதென்று தீர்மானித்துக் கொண்டேன். ஆனால் எங்கு போய் தேடுவது? நான் நினைத்த போது அவள் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ளத்தக்க உளவு எதையும் அவள் எனக்கு அழைத்து செல்லவில்லை. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். அதாவது அவளுக்கு என் மேல் இருக்கும் அன்பினால் அவள் என்னை விட்டு அதிக தூரத்தில் இருக்க மாட்டாள் என்று. ஆகையால் ஆவலோடு வீதிகளில் திரிந்து தேடி பார்க்க தொடங்கினேன். திடீரென்று அவள் உருவம் எங்கேனும் எதிர்பட்டுவிடும் என்று நம்பினேன். மூட நம்பிக்கை. அவள் உருவமும் தோன்றவில்லை. அவள் ஜாடையான வேறெந்த உருவமும் என் கண்களுக்கு புலப்படவே இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் இரவு சற்றேனும் நித்திரை படுக்காமல் மனம் மிக்க கலவரத்தில் இருந்தபடியால் நான் படுக்கை விட்டெழுந்து உடையணிந்து கொண்டு சற்று நேரம் காலார நடந்து வரலாம் என்று தோட்டத்திற்கு சென்றேன். நான் ஒருபோதும் அம்மாதிரி செய்ததில்லை. அன்றென்னமோ படுக்கையில் இருக்க பொருந்தவில்லை. நீங்கள் கூறியபடி அந்த இரவுதான் என் வீட்டில் இருந்த பெண் காணாமல் போனது. ஆனால் அப்பொழுது எனக்கு அந்த சங்கதிகள் ஒன்றுமே தெரியாது. என் சிந்தனை என் வீட்டை விட்டு எங்கோ நெடுந்தூரத்தில் இருந்தது. நான் தோட்டத்தின் ஓரத்தில் இருந்த கதவின் கம்பிகளுக்கிடையில் வீதியை நோக்கி கொண்டு நின்ற பொழுது ஒரு வினாடி என் சிந்தனையில் இருந்த என் மனைவியின் முகம் என் முன் தோன்றியது. அப்பொழுது என் மனம் எத்தகைய நிலைமையில் இருந்திருக்கும் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளலாம். நான் அவ்வாறு கம்பிகளின் வழியாக ஒரு பெண்ணை பார்த்ததாகவும் அவள் என் வீட்டில் தையல் வேலை செய்து கொண்டிருந்த பெண் என்றும் நீங்கள் கூறுகிறீர்கள். அது அப்படியே உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த சமயம் அது என் மனைவியின் உருவமே என்று எனக்கு தோன்றியது. அதுகாரும் நான் அவளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தபடியால் பன்முறை வீதிகளில் அவளை தேடி தேடி காணாமல் மனசோர்வு அடைந்ததாலும் அது என்னுடைய ஏற்பாடுகளில் ஒரு மாறுதலை உண்டாக்கிவிட்டது. ஏனெனில் அம்முகம் அவள் முகமே என்று புலப்பட்டது. ஆனால் அவள் முன்போல நாணயமான உடைகளை அணிந்து கொண்டிருக்கவில்லை. கூலி வேலை செய்யும் பெண்கள் போல உடை அணிந்திருந்தாள். ஆகையால் இனி அவளை செல்வம் பொருந்திய பெண்கள் நடமாடும் இடத்தில் தேடுவதில் பயனில்லை என்றும் ஏழை தொழிலாளர்கள் இருக்கும் இடத்தில்தான் போய் தேட வேண்டும் என்றும் எனக்கு எச்சரிக்கை உண்டாயிற்று. ஆகையால் நான் கண்ட இடத்தில் தாழ்ந்தவர்கள் வசிக்கும் வீதிகளிலும் சந்து பொந்துகளிலும் அலைந்து திரிய தொடங்கிவிட்டேன். அவற்றையெல்லாம் கூற வேண்டுமாயின் எனக்கே மிக்க அவமானமாக இருக்கிறது. நீங்கள் கூறுவது போல நான் பின்தொடர்ந்து வரப்பட்டது உண்மையாயின் அவற்றை பற்றி நான் கூற வேண்டுவதும் அனாவசியம் என்றார். நான் செய்த முயற்சிகள் அனைத்தும் பைத்தியக்காரனுடைய செயலாக முடிந்தது.
அவள் என் விஷயத்தில் கொண்டிருந்த அன்பு உண்மையானதென்று மனப்பூர்வமானது என்றும் எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. லீலாள் தன் தந்தை தமையன் இவர்களால் உண்டான அவமானத்தாலும் இவர்களுடைய சிறை செய்யப்பட்டார்கள் என்ற விஷயத்தினாலும் தனக்கு ஏற்பட்ட கஷ்டமான தரித்திர திசையாலும் என்ன கதை எழுதினாலோ என்று என் மனதில் மிக்க வேதனை உண்டாயிற்று. நான் வீதி வீதியாக என் மனைவிக்காக அலைந்து கொண்டே இருக்கையில் கடைசியில் ஒரு நாள் ஒரு பெண்ணை கண்டேன். ஆயினும் அப்பெண் என் மனைவி போன்ற உருவமுடையவளாக இல்லை. கூந்தல் மட்டும் அவள் கூந்தல் போல பளபளப்பான பொன்னிறமுடையதாக இருந்தது. நான் எனக்குள்ள அவளால் துணிந்து சென்று அவளிடம் நெருங்கி அவளை கண்டேன். அது மட்டுமல்ல, அவளிடம் சம்பாஷித்தேன். அச்சம்பாஷணையால் நான் மேலே கூறிய விஷயங்களில் மிக்க மேலான நிலைமையிலிருந்து உயர்வான போக போக்கியங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்த பெண்கள் கூட கேட்போர் கல்மனமும் கரையத்தக்க மிக்க துக்ககரமான தாழ்ந்த நிலைமை அடைந்து விடுகிறார்கள் என்று தெரிந்தது. இவ்வளவே அன்றி என் மனைவியை பற்றி எல்லளவு சமாசாரம் கூட அவளால் நான் அறிந்து கொள்ள முடியவில்லை. தங்கம்மாளுக்கு இங்கிருந்து காணாமல் போய்விட்ட பெண்ணை பற்றி என்ன தெரியும்? அந்த பீரோவின் அடி அறையிலிருந்த உடை முதலியவற்றை பற்றி அவளுக்கு என்ன தெரியும் என்பது முதலிய விஷயங்களை பற்றியும் அவளுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் என்ற உண்மையை என்று கூறும்பொழுதே அறையின் கதவு திறக்கப்பட்டதும் தங்கம்மாளே உள்ளே வந்தாள். தங்கம்மாள் வெளியில் சென்றிருந்த பொழுது அணிந்திருந்த உடையை இன்னும் கலைக்காமலே அங்கு வந்தாள். அவள் தன் எஜமானனாகிய பூபாலப்பிள்ளையை நோக்கிய பொழுது அவள் முகத்தில் மிக்க வியப்போடு பீதியும் காணப்பட்டது. அவள் பூபாலப்பிள்ளையை நோக்கி, தாங்கள் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டாள். ஆமாம் தங்கம்மாள், என் வீட்டில் வந்து தையல் வேலை செய்து கொண்டிருந்த அப்பெண் யார்? அவள் பெயர் என்ன? அவள் எங்கிருந்து வந்தாள்? உண்மையை கூறு என்றார். இம்மொழிகளை கேட்ட தங்கம்மாள் மிக்க நடுக்கத்தோடும் மனக்கலக்கத்தோடும் அப்படியே விழித்து நின்றாள். ஆனந்த் சிங், தங்கம்மா, எத்தகைய மர்மமாக இருந்தாலும் அதை மறைக்க வேண்டிய காலம் போய்விட்டது. நீ அறிந்த உண்மை எதுவாக இருந்தாலும் உள்ளது உள்ளபடியே கூறிவிடு என்றான். தங்கம்மாள் பூபாலப்பிள்ளையை நோக்கி மிக்க மனவருத்தத்தோடு ஆனாலும் உண்மையை கூற வேண்டும் என்ற துணிகரத்தோடும் ஆவி சோர்ந்தவள் போல நாற்காலியில் சாய்ந்து பூபாலப்பிள்ளையை நோக்கி, ஐயா, தையல் வேலை செய்து கொண்டிருந்தவள் உமது மனைவியே. நீர் மனம் முடித்த பரிதாபமான என்பதற்குள் பூபாலப்பிள்ளை நெஞ்சு தடுமாற்றத்தோடு கடவுளே என்றார். அவர் மனதில் இருந்த காதல், அதனால் உண்டான மரண வேதனையாவும் அந்த ஒரு வார்த்தையால் வெளியாயிற்று. தங்கம்மாளோ சட்டென்று துப்பாக்கியால் சுடப்பட்டவள் போல வாயை மூடிக்கொண்டாள். ஆயினும் பூபாலப்பிள்ளை தமது கரத்தை கடவுளே என்று தூக்கி மெதுவாக தாழ்த்தியதும் அந்த அம்மாள் என்ன நேர்ந்த போதிலும் தன் மர்மத்தை எல்லளவும் வெளியிட வேண்டாம் என்று என்னிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டார்கள். உங்கள் தந்தை இறந்த 2 வாரங்களுக்குள் அந்த அம்மாள் இங்கு வந்து என்னை கண்டு தனக்கு உங்கள் மேல் இருக்கும் காதலையும் தன் சரித்திரத்தையும் பற்றி கூறினார்கள். தான் மனைவியாக இருக்கிற வரையில் தன் கணவன் வீட்டை விட்டு அந்நியர் வீட்டில் வசிக்க தனக்கு பிரியமில்லை என்று கூறினார்கள். அந்த அம்மாளுடைய நிலைமை என் மனதை வசப்படுத்தி விட்டது. சரி, அவள் இங்கிருந்து காணாமல் போய்விட்ட பிறகு அதன் பிறகு நீ என்ன செய்தாய் என்றார். அதன் பிறகு என்ன செய்தேனா? ஐயோ கடவுளே, அவள் ஏதோ துன்பத்தில் சிக்கிக் கொண்டாள் என்று எனக்கு தெரிகிறது. அப்படி இருந்தும் அவள் ரகசியத்தை வெளியிடவோ வாக்குத்தத்தம் அளித்த பின் மனம் வரவில்லை. அச்சமயம் அவள் அத்தகைய சமயத்தில் அவள் யாரென்று உமக்கு தெரிந்தால் மிக யோக்கியவதியாக அவளை காப்பாற்ற கருதாவிடினும் உமது மானத்தை பாதுகாக்க வேணும் நீர் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். அவள் உமது சேமத்திற்காக தன் பிராணனையே வேண்டுமாயினும் கொடுக்க சித்தமாயிருக்கும் உத்தமி. அத்தகையவர் பரம துஷ்டர்களின் கையில் சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீ அதை பற்றி கவலை எல்லளவுமின்றி வேறு ஏதேதோ விவகாரங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர். அதனால் என் மனம் எத்தனைய வேதனைப்பட்டது என்பதை பற்றி நீ கேட்கவே வேண்டாம். அவள் அத்தகைய கற்பரசி சென்றதும் என் மனம் படும் வேதனை கடவுள் ஒருவருக்கே தெரியுமன்றி மனிதர் எவருக்கும் தெரியாது என கூறினாள். அந்த பதிவிரதா சிரோமணி தங்கள் மேல் எத்தகைய காதல் வைத்துக் கொண்டிருந்தால் தெரியுமா? பூபாலப்பிள்ளை, அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் என்று நீ இறந்த காலத்தில் நடந்த சங்கதி போல கூறுகிறாயே, அதென்ன என்றார். தங்கம்மாள் கண்ணீர் விட்டுக்கொண்டே, ஏனெனில் அந்தோ நான் இப்போதுதான் நேராக சவக்கிடங்கில் அவள் சவத்தை பார்த்துவிட்டு வந்தேன் என்றாள்.